இன்னைக்கு ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. எனவே தயவு செய்து நம்ம ஜெபத்தோட இந்த வார்த்தையை கேட்போம். கர்த்தர் ஆஹ் இந்த மீட்டிங் வந்திருக்கிற கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஒரு சமீப நாட்களாக நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோங்கிறது சில பேருக்கு தெரியும். ஆனாலும் தேவன் ஆஹ் நல்லவராக தான் இருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை தியானிப்போம். நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும். ஆதியாகமம் 43வது அதிகாரத்துல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 43:9. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக, அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை யூதா தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு சொல்கிறார். யாருங்கிறத நான் சொல்றேன், அதோடைய பேக்ரவுண்ட் கான்டெக்ட் நான் சொல்றேன். யோசேப்பு எகிப்துல அதிகாரியா இருக்கிறார். அவனுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு தான் அது அப்படிங்கிறது தெரியாது. என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் பென்யமீனை கூப்பிட்டு வந்தாதான் உங்களை சிமியோனை பிடிச்சு வச்சிருப்பாரு, உங்களுக்கு சாப்பாடும் தருவேன், சிமியோனையும் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பென்யமீனை கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்க சகோதரர்கள் அனுப்பியிருப்பாரு. யாக்கோபுக்கு பென்யமீனை விடுறதுக்கு மனசு வராது. ஏற்கனவே யோசேப்பு இல்ல, பென்யமீனும் போயிட்டாங்கன்னா யாக்கோபுக்கு பென்யமீனை ரொம்ப பிடிக்கும். அதனால பென்யமீன் வயது ரொம்ப கம்மியான ஒரு மனுஷன். அதனால யாக்கோபுக்கு பென்யமீனை விடுறதுக்கு மனசு இல்ல. இப்போ அந்த இடத்துல தேசத்துல பெரிய பஞ்சம். பென்யமீனை கூப்பிட்டு போலன்னா யோசேப்பு அவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டார். எனவே இப்ப இவங்களை எல்லாரும் உணவுக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது யாக்கோபு பென்யமீனை விட மாட்டேங்கிறாரு. எல்லாரும் யாக்கோபை கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. விடுறதுக்கு யாக்கோபுக்கு மனசு இல்ல. அப்போ யோ அப்போ யூதா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்றேன், ஒருவேளை அவனை முன்னாடி என்னால கொண்டு நிறுத்த முடியலன்னா அந்த குற்றம் என் மேல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யூதா எடுக்கிறாரு. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு பிறகு பென்யமீனை யூதாவை நம்பி யாக்கோபு அனுப்புகிறார். யோசேப்பு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்றாருன்னா, பென்யமீன் என்னுடைய பையில அவனுடைய பாத்திரத்தை போட்டு பென்யமீனை அவனுக்கு சிறை கைதியாய் வைத்துக் கொள்ளணும்னு யோசிக்கிறாரு. இப்போ பென்யமீன் மேல குற்றம் சுமத்தப்பட்டு பென்யமீன் யோசேப்பு சிறை கைதியாய் வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குன்னா, அவன் சொல்றான், நீங்க மத்த சகோதரர்களை பார்த்து நீங்க எல்லாரும் போங்க, பென்யமீனை மட்டும் நான் வச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன செய்யணும்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ யூதா பேசுறாரு. 44வது அதிகாரத்துல எல்லாரும் சட்டையை கிழிச்சிட்டு, ஆக்சுவலா அந்த மூத்த சகோதரன் பேர் ரூபன். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, யூதாவும் அவன் சகோதரரும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதா அதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். தன் சகோதரனாகிய பென்யமீனுக்கான முழு பொறுப்பையும் தன் குடும்பத்தின் பொறுப்பையும் யூதா எடுத்துக்கொண்டார். எடுத்துட்டு யோசேப்பை சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது யூதாக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை யோசேப்பு முன்னாடி. ஏன்னா அவங்க எல்லாம் குற்றம் செஞ்சுட்டாங்க. குற்றம் செஞ்சு கையும் களவுமா பிடிக்கப்பட்டாச்சு. அவங்கள்ட்ட எந்த வார்த்தையும் சொல்லி யோசேப்புடைய மனசை மாத்த முடியாது. அப்போ யூதாக்கு அங்க சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை. யோசேப்பை சண்டை போட்டும் ஜெயிக்க முடியாது. இப்போ கடைசியில யூதா என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 32வது வசனம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியா இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரர் கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு இது அன்பு. ஒரு என்ன சொல்லன்னு தெரியல யூதாவை குறித்து. அவன் சொல்றான், இளையவனை விட்டுருங்க, இளையவனை மற்ற சகோதரர்களோடு கூட சேர்த்து அனுப்பிடுங்க, ஆனா நான் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யூதா கொடுக்குற. வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அன்பை நம்மிடத்துல காட்டுவதற்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக மரித்தார். இப்ப யூதாவை பாருங்க, தன் சகோதரன் அந்த இடத்துல குற்றவாளியா இருக்கிறார். நியாயப்படி பார்த்தா பென்யமீனை அவங்க அடிமையா வைத்திருக்க வேண்டும், குற்றவாளியாக சிறை கைதியாக பிடிச்சிட்டு போகணும். ஆனா யூதா சொல்லுகிறாரு, இளையவனை விட்டுருங்க, சகோதரர் கூட அவன் போகட்டும், நான் அவனுக்கு பதிலா நான் அடிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பென்யமீனுக்காக அவன் தன்னையே ஒப்பு கொடுக்குறான். இப்படி யோசேப்பு ரொம்ப கடினமா அவங்கள நடத்துறாரு. என்ன ஆனாலும் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நிறைய யூதா பேசுறாரு. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அழுகுறாங்க. யோசேப்பு மனசு இறங்கவே இல்லை. ஆனா யூதா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்படி சொல்லும்போது
அடுத்த அதிகாரம் வசனம் என்ன ஆகுதுன்னா, யோசேப்பால நிக்க முடியல. யோசேப்பு யூதா சொன்ன வார்த்தையை கேட்டவொடனே யோசேப்புக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லை. இதுதாங்க அன்பு. அன்பு வந்து எவ்வளவு பெரிய கல் மனசா இருந்தாலும் அதை கரைத்து விடும். உங்களுடைய குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கும் நம்முடைய குடும்பம் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், இயேசு இடத்துல வராத ஒரு குடும்பமா இருக்கலாம், இல்ல உங்க கூட இருக்கிறவங்க நண்பர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இயேசுவை அறியாமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது, அவங்களுக்காகலாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்க, யூதா மற்ற சகோதரர்கள்லாம் இதை சொல்லல, அழுதாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், பென்யமீனை விட விட போறேன் அப்படின்ட்டு. ஆனா யூதாக்கு ஏத்துக்க மனசு இல்லை. நான் என் சகோதரன், நான் அழிந்தாலும் பரவாயில்ல, நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் என் தகப்பனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறேன், என் சகோதரன் நல்லா இருக்கணும், என் சகோதரன் காப்பாற்றப்படணும் அப்படின்ட்டு. இதுதான் வந்து திறப்பில நிக்கிறதுங்கிறது அர்த்தம். திறப்பில நின்ற நிறைய பேர் நமக்கு தெரியும். ஆபிரகாம் நின்றார், மோசே நின்றார். மோசே திறப்பில் நின்ற ஜனங்கள் யாருக்காக திறப்பில் நின்றாருன்னா, ஒரு ஒரு டைம் அந்த மோசையே அந்த ஜனங்கள் வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு டைம் அந்த மோசையே அந்த ஜனங்கள் கல்லெறிவதற்கு ரெடியாக இருந்தாங்க. அந்த தன்னை வெறுத்த ஜனங்களுக்காக மோசே திறப்புல நின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மோசே இந்த ஜனங்களை விட்டுரு, நான் இந்த ஜனங்களை அழிச்சிட்டு ஒன்ன பெரிய ஜாதியா மாத்துறேன்னு சொல்லும்போது மோசையால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. மோசே நினைச்சிருக்கலாம், ஒரு காலத்துல இவங்க எல்லாம் என்ன வந்து ஏளனமா பார்த்தாங்க, ஒரு காலத்துல என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஒரு காலத்துல என்ன வந்து அவங்க வந்து கொல்றது கூட ரெடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே அப்படி லைட்டா அப்படி யோசிக்கவே இல்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க. தன்னை விட்டு கொடுத்து அடுத்தவங்களுக்காக தன்னை விட்டு கொடுப்பதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயங்க. அதுதான் சொல்றேன், ஒருத்தன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறதுல பெரிய அன்பு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ ஆத்துமாக்கள் மரித்து போகிறார்கள், எத்தனையோ பேர் நம்ம இழந்து போய் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். தன் சகோதரனுக்கு காயின் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்பாரு, ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கும்போது காயின் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் என் சகோதரனுக்கு காவலாளியா, நான் அவனுக்கு வந்து வேலைக்காரனா, நான் எனக்கு அவனுக்கு என்ன காவலாளியா, அவனை எப்பவுமே நான் நோட் பண்ணிட்டே இருக்கணுமா, அவனை எப்பவுமே நான் பார்த்துட்டே இருக்கணுமாங்கிற மாதிரி கேட்பார். இங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு காவலாளி தான். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா அழிந்து போகிறதுனா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்படுகிறதுனா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் உத்தரவாதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இங்க இருக்கிறது. அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, ஒருவேளை அவங்களுக்கு வாழ முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆபிரகாம் அப்படிதான். லோத்துக்கு கூட தெரியாது தாங்க அழிய போறது, லோத்துக்கு தெரியாது, ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாம் லோத் சோதம் குமரா அழிய போகுது என்று தெரிந்த உடனே அந்த இடத்துல தேவனிடத்துல மன்றாடுகிறார் லோத்துக்காக. லோத்துக்கு அங்க தெரியாது தாங்க நான் அழிய போகிறது, லோத்துக்கு தெரியாது. ஆனா இங்க ஆபிரகாம் மன்றாடினதுனால, திறப்புல நின்றதுனால தேவன் லோத்தை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதோ, நிறைய ஜனங்கள் அழிந்து போகிறதோ, இல்ல நம்ம கூட இருக்கிற நம்முடைய உறவினர்கள் மரித்து போவதோ, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவதோ அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நமக்கு தெரியும். அவங்களால ஜெபம் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணவும் தெரியாது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணுங்கிறதுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அதற்கான பொறுப்பை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, எத்தனையோ பேர் நமக்கு தெரிந்தவர்களை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. நம்ம முதல்ல உலகத்துக்காக ஜெபம் பண்றதெல்லாம் ரைட்டு, ஒரு நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, அது எல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற உங்க அம்மா, உங்க அப்பா, உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய பாட்டி தாத்தா, யாரா இருக்கட்டும், உங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக முதல்ல நம்ம உத்தரவாதம் எடுத்துக்கொள்வோம். உத்தரவாதம் எடுத்துக்கொள்வது என்பது வெறும் ஜெபம் பண்ணுவது மட்டும் கிடையாது. அவங்களுடைய ஆத்மாக்கு நம்ம பொறுப்பு. அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம எல்லாவற்றுக்குமான பொறுப்பு நம்ம தான். நம்ம ஒருவேளை நமக்கு பசிச்சா எப்படி நமக்கு ஒரு உணர்வு வருமோ, அதே போல அவங்களை குறித்து நம்ம நேசிக்கணும், அவங்களை குறித்து நம்ம யோசிக்கணும். அவங்க மேல நமக்கு ஒரு பாரம் வரணும், பாரம் இருக்கணுங்க எல்லாத்துக்கும் மேல. நான் ஜெபம் பண்ணேன், நான் பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணேங்கிறதோட ஸ்டாப் பண்ணிடுது. அதுக்கு அந்த ஆத்மாக்கு மேல நமக்கு ஒரு பாரம் வரணும். நம்ம கடமைக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேங்கிறது அது உத்தரவாதம் கிடையாது. அது நம்ம கடமைக்காக பண்ற ஜெபம். உத்தரவாதம்ங்கிறது வந்து எப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வந்தா அது எப்படி நமக்கு வலிக்குமோ அதே போல யோசிச்சு அவங்களுக்காக நிக்கிறது தான் உத்தரவாதம். நமக்கு காலில் அடிபட்டா நம்ம எப்படி அந்த காலை கேர் பண்ணுவோமோ, எப்படி நம்ம வழியில கத்துவோமோ அதே போல அவங்களை குறித்து நம்ம யோசிக்கிறது தான் உத்தரவாதம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனநிலைமையை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட, மோசேட்ட, யூதாட்ட அதுதான் இருந்தது. பாருங்க, இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க பாருங்க. ஆபிரகாமின் சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. மோசே
மோசையின் நியாயப்பிரமாணம் அப்படின்னு தான் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மனுஷனா இருந்தார். யூதா கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இவங்கெல்லாம் ஒரு காலத்துல உத்தரவாதிகளா இருந்ததுனாலதான் தேவன் அவங்களை நம்பி இவ்வளவு பெரிய கனமான ஊழியங்களை அவர்கள் கையில கொடுத்தார். இன்னைக்கும் ஆண்டவரால நம்பப்படணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க உங்க குடும்பத்திற்காக முதல்ல உத்தரவாதம் எடுங்க. உங்க உங்களுக்கு அவங்க மேலான ஒரு பாரம் வரணும். காயினை போல, நான் என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா, அவனுக்காக நான் என்ன பண்ணணுமா, அவன் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணவும் மாட்டான், அவன் நிறைய தப்பு பண்ணுவான், அவனுக்காக நான் ஏன் நிக்கணும், அவனுக்காக நான் ஏன் அழணும்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. அவங்களாம் தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஆண்டவர் நம்மளுடைய கண்களை திறந்திருக்கிறார், நமக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறார். இதே போல இந்த விஷயத்தை தயவு செய்து இது ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ளாமல் உங்க வாழ்க்கையில இதை பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள், நிறைய பேரை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ வேண்டியவர்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த டைம்ல ஆண்டுடைய பாதத்துல விழுந்து, இனிமே என் கண்ணுக்கு முன்னாடி நான் யாரையும் நான் இழந்து போவதுக்கு விரும்பல. யூதா எப்படி அந்த இடத்துல யோசேப்போட அனுமதி இல்லாம எகிப்துல ஒருத்தன் கூட கையும் காலையும் அசைக்க கூடாது. ஆனா யூதா அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத அவன் பொருட்படுத்தவே இல்லை. நேரா போய் அவன் விழுந்து கதறி மன்றாடுகிறான். யோசேப்பு அவன் அந்த டைம்ல அவனுக்கு அவனுடைய உயிர் பெருசா தெரியல. அந்த டைம்ல இவங்க ஏதாவது நம்மள பண்ணிடுவாங்கிறதெல்லாம் பெருசா தெரியல. தன் சகோதரனுக்காக யூதா மன்றாடி சகோதரனை மீட்டு கொண்டான். அதனால என்னாச்சு? யோசேப்புடைய மனம் இலகினது. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். யோசேப்பு தன் உண்மையை அதுவரைக்கும் நடித்து கொண்டிருந்த யோசேப்பு அதுக்கு மேல அவனால நடிக்க முடியல. அதுவரைக்கும் கடினமா இருந்து கொண்டிருந்த யோசேப்பு அதுக்கப்புறம் அவனால கடினமா இருக்க முடியல. சில நேரங்கள்ல ஆண்டவர் சில வரை மரணத்துக்கு என்று நியமித்து வைத்திருப்பார். நமக்கு தெரியும் இவங்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குங்கிறது ஆண்டவர் சில நேரம் நமக்கு வெளிப்படுத்துவார். உடனே நம்மளும் சேர்ந்துட்டு ஓகே அவங்க அவங்க மரணம் தான் அப்படின்னு நம்மளும் முடிவு பண்ணிடக்கூடாது. மரணத்துக்கு ஏதுவாய் போய்கொண்டிருக்கிற ஜனங்களை நம்ம உத்தரவாதம் எடுத்து காப்பாற்றுவதுதான் நம்முடைய வேலை. நம்மளும் சேர்ந்துட்டு ஓகே ஆண்டவரே, மோசையிட்ட ஆண்டவர் சொன்னார் இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன் மோசை, என்னை விட்டுருன்னு சொன்ன உடனே மோசை சரி ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடல. நம்ம நிறைய டைம்ல அப்படிதான். ஆபிரகாம் சோதம் குமராவை அழிக்க போறேன்னு சொன்னோடனே ஆண்டவரே சரிப்பா உங்க சித்தம் நிறைவேறட்டும், அது நடக்கட்டும்பா, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடல. அந்த இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாராவது எசேக்கியேல்ல சொல்றாருல, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல திறப்பில நிக்கிறதுக்கு ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்படிங்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்படிங்கிறார். சில அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் யாராவது ஒருத்தரை தேடிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி வருகிறவர்கள் எல்லாம் எழுதி வைங்க. எழுதி வச்சு அவங்களுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர்னா சாதாரணமா ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்ணாம அவங்க பாரத்தை உங்க பாரமாய் மாத்தி, வசனம் சொல்லுகிறதுல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க இப்போ என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எந்த பாதையில இருக்கிறாங்க, அதெல்லாம் உணர்ந்து அது நம்முடைய வழி போலவே நினைச்சு அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை அவர் சும்மா விட மாட்டாருங்க. ஸ்டாண்டிங் இன் கேப், திறப்பில் நிக்கிறது என்னன்னா நம்முடைய உயிரை பணயம் வைப்பது என்று அர்த்தம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக பயந்துட்டே பேசுறாரு. எப்படி ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இன்னும் துணிந்தேன் அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் முன்னாடி பேச முடியாது அவ்வளவு தைரியமா. ஆனா ஆபிரகாம் தன்னுடைய உயிரை பணைய வைத்து ஒருவேளை நான் அழிந்தாலும் பரவாயில்ல, லோத்து காப்பாற்றப்படணும் என்று அந்த மனதுல ஆபிரகாமுக்கு இருந்தது. மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து நீங்க கிறுக்குனாலும் பரவாயில்ல ஆண்டவர், இந்த ஜனங்களை நான் காப்பாற்றணும், இந்த ஜனங்கள் அழியக்கூடாது அப்படின்ட்டு. இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம், இதுதான் தேவனுடைய இருதயம். தேவன் அந்த அந்த அப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது பார்ப்பார். இப்படிப்பட்ட ஆட்களை தான் தேவன் தேடி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு மரணத்தையும் சாதாரணமாக தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தங்க மரித்து போகும்போது அதை நம்ம ஈஸியா மறந்துட்டு அடுத்த மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்குதுன்னா, எல்லாவற்றையும் கொரோனால நிறைய பேர் மரித்தார்கள். அந்த மரணம் எல்லாம் நமக்கு என்னவா தெரிஞ்சதுன்னா வெறும் கவுண்டா இருந்தது. நம்ம எப்படி நினைக்கிறோம்னா ஓகே இன்னைக்கு இத்தனை பேர் இறந்தாங்க, நாளைக்கு இத்தனை பேர் இறந்தாங்க, இந்த டேட்ல இத்தனை பேர், அது நமக்கு வெறும் எண்ணிக்கையா தான் இருந்துச்சே தவிர அது நமக்கு பாரமா இருக்குல்ல. அதே போலதான் ஒரு காலத்துல மரணம்ங்கிறது இந்த காலத்துல ரொம்ப எளிதாய் கடந்து போகிற ஒரு விஷயமா மாறிட்டு. நம்ம அப்படி இருக்க கூடாதுங்க. ஆண்டவர் லாஸ்ட் மரிக்கும் போது கண்ணீர் விட்டு அழுதார். அதே போல அந்த விதவியின் மகன் மரித்திருக்கும் போது அவர் பரிதாபப்பட்டார். இன்னைக்கும் நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி எந்த ஆத்மாவும் நம்ம இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடாது.
சிங்கத்தின் வாயில இருந்தாலும் நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை நம்ம ஆண்டவர்ட்ட இன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். முதல்ல ஜனங்கள் மேல ஒரு எம்பத்தி, அவங்க மேல ஒரு பரிதாபம். ஆண்டவர் எந்த அற்புதத்தை செய்யும் போது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு அற்புதத்தை செய்யும் போது சும்மா சரி சுகமாக அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டார். வசனம் சொல்லுவோம், அவர் மனதுருகி அப்படின்னு இருக்கும். அவர் பாக்குறவங்க மேலாம் மனதுருகுவார். நமக்கும் அதே மனதுருக்கம் வேணும். ஒருத்தங்க தப்பா போறாங்க, ஒருத்தங்க சரியில்லை அப்படின்னா அந்த அந்த அவங்க மேல நமக்கு ஒரு மனதுருக்கம் வரணும். யூதாவுக்கு இருந்தது தெரியுமா? தன்னுடைய தம்பியாக பென்யமின் மேல. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் தம்பி நல்லா இருக்கணும். இதுதாங்க ஒரு தகப்பனுடைய இருதயம், இதுதான் தேவனுடைய இருதயம். அதனாலதான் அவர், நான் அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்டான ஒரு லவ். மற்றவங்களுக்காக தன்னையே விட்டு கொடுப்பது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துல இயேசு நமக்காக ஜீவனே கொடுத்தார். யூதா தன் சகோதரனுக்காக தன் அடிமையா இருக்கிறதுக்கு ரெடியா இருந்தார். மோசே தன்னை வெறுத்த ஜனங்களுக்காக ஜீவ புஸ்தகத்துல இருந்து பெயரை கிறுக்கி போடுறதுக்கு ரெடியா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் இருந்து கேட்கறதுக்கு நமக்கு தயாரா இல்ல. யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை, கடினமான ஒரு வார்த்தையை நம்மகிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க மேல வெறுப்போட தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோமே தவிர அவங்களுக்காக இந்த மாதிரி உத்தரவாதம் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இல்லை. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளரல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அதுதாங்க. உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஆண்டவரை பத்தி அறிவில்லாம இருக்கலாம், ஒருவேளை அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவு இல்லாம இருக்கலாம். அவங்கெல்லாம் பாவம். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறார்ல. பவுல் சொல்லுகிறார், ஆஹ் ஆண்டவரை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை விட நான் சபிக்கப்பட்டவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு பதிலா அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ரட்சிப்பை கூட பவுல் விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்காரு தன்னுடைய சகோதரர்களுக்காக. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அவ்வளவு வைராக்கியமாக அவ்வளவு தியாகத்தோட மற்றவங்க மேல ஒரு அன்போட இவங்கெல்லாம் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சுயநலமாய் வாழக்கூடாது. நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும், நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை ஓடுதா, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்குதா, நம்ம ப்ரேயர் பண்றோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம தூங்குறோம் அப்படின்னு நம்ம வாழக்கூடாதுங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தரை கூட இழந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து கடைசியில தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் போது சொல்கிறார், இதாவை நீர் தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை. கேட்டின் மகன் பின்வாங்கி போனானே தவிர நீங்க தந்ததுல ஒருத்தரை கூட நான் இழந்து போகவில்லை அப்படிங்கிறார். அதே போல நம்ம கூட இருக்கிறதுல ஒருத்தரை கூட நம்ம இழந்து போகக்கூடாது. ஒருத்தரை கூட பிசாசு கையில நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. மோசே பார்வோன் சொல்லுவாரு, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து அழைத்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பார்வோன்ட்ட போய் மோசே கேட்பார், நான் வந்து அழைச்சிட்டு போகன்னு சொல்லும்போது பார்வோன் சொல்றாரு, என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்கள் மட்டும் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லாஸ்ட்ல ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது மோசே சொல்லுவாரு, ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவது இல்லை. ஒரு ஆடை கூட நான் விட்டுட்டு போக போறது கிடையாது. ஒரு ஆடை கூட. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்குள்ள வேணுங்க. சில நேரங்களில் ஈஸியா நம்ம விட்டு கொடுத்துறோம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு இதை கூட நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது ஆண்டவரே. என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட அழிந்து போவதை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட நம்ம வாழணும். அப்படிதான் அவங்க தான் தலைவர்களா இருக்க முடியும். அவர்கள் தான் தரிசன தலைவர்களா இருக்க முடியும். அவங்க தான் ஒரு தேசத்தை வழிநடத்துகிற தலைவர்களா இருக்க முடியும். அவர்கள் தான் ஒரு மந்தைக்கு தலைவனாக இருக்க முடியும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. ஒருவேளை நீங்க பாஸ்டரா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஊழியம் பண்றவங்களா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உங்க குடும்பம் ஒரு மந்தை, உங்க நண்பர்கள் ஒரு மந்தை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒரு மந்தை. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை தான் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி தெரியலங்கிறதுனால அவங்க எல்லாம் ஸ்பெஷல் இல்லைங்கிறது கிடையாது. அவங்களுக்கு பதிலாக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். நீங்க அவங்கள பத்தி குறைவா நினைக்காதீங்க. எனக்கு தான் ஆண்டவரை தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அவங்களை இழிவா நினைக்காதீங்க. அதுக்கான கணக்கை உங்க கையில தான் அவர் கேட்பார். அவங்களுக்கு தெரியலன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, உன்னை நம்பிதான் அந்த ஆத்மாவும் கையில கொடுத்தேன், நீ அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்தியான்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட தான் அந்த கணக்கை கேட்பார். எனவே ஆண்டவர் முன்பதாக போய் நிற்கும் போது நம்ம வெறும் கையாய் போய் நிற்க கூடாது. நமக்கு கொடுத்த தாளந்துகளை, நமக்கு கொடுத்த ஜனங்களை, நமக்கு கொடுத்த உறவுகளை நம்ம கண்டு கொள்ளாமல், அவங்களுக்காக ஜெபிக்காமல், அவங்களுக்காக உத்தரவாதம் எடுக்காமல், நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு நம்ம ஆத்மாவை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் முன்னாடி வெறுங்கையா போய் நம்ம நிக்க கூடாதுங்க. யூதா இன்னைக்கு அந்த வசனம் ஃபுல்லா நிறைய அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அந்த வசனங்கள் நம்ம அழ வைக்கும். யோசிப்பை அந்த வசனங்கள் அழ வைத்தது. அவன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, யூதா, நான் எப்படி இளையவன் இல்லாமல் நான் என் தகப்பனத்துல போவேன்,
என்ன வச்சுக்கோங்க, என்ன பிடிச்சுக்கோங்க, நான் எப்படி வேணா, என்ன நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஆனா அவனை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாத்தீங்களா? இன்னைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிக்காக இதே போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே அவங்களுக்காக நீங்க என்ன எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டவரே, அவங்கள நீங்க காப்பாத்துங்க, அவங்கள நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நினைவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு யோனாட்ட சொன்னோன்னு யோனா என்ன நினைச்சாரு? ஆண்டவர் அழிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சாரு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. யோனாட்ட என்ன எதிர்பார்த்தாருன்னா, அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு நீ ஏதாவது செய் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா யோனா ஆண்டவருடைய மனசை புரிந்து கொள்ளல. ஆண்டவர் தான் சொன்னார், இந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்க போறேன்னு சொன்னது ஆண்டவர் தான். ஆனா ஆண்டவருடைய மனசு அவனை புரிந்து கொள்ளல. மோசே புரிந்து கொண்டார், ஆபிரகாம் புரிந்து கொண்டார், யூதா புரிந்து கொண்டார். இன்னைக்கும் நம்ம நிறைய பேரை ஜட்ஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அவங்க பண்ண தப்பை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அவன் தான் பண்ண தப்புனாலதான் அப்படி அனுபவிக்கிறான், அவன் பண்ண தப்புனாலதான் இப்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நியாயம் திருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் யோனா மாதிரி. ஆனா ஆண்டவர் நம்மளை நியாயம் திருக்கிறதுக்கு அழைக்கலங்க. அவங்க பண்ணது தப்பா இருந்தா கூட அவங்களுக்காக பரிந்து பேசுங்க, அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுங்க, அவங்களுக்காக திறப்புல நில்லுங்க. அவங்களை எப்படியாவது மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்ற வரைக்கும் ஒரு சவாலா எடுத்து அதை பண்ணுங்க. யாரையும் விட்டு கொடுக்க வேணாம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஒருவேளை அவங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்களா இருந்தாலும், அதே சோதம் கொமோராக்குள்ளதான் லோத்து இருந்தார், அவனை காப்பாற்றினார். அதே போல நினிவே ஜனங்கள் ரொம்ப மோசமானவங்க தான். சோதம் கொமோரா எவ்வளவு மோசமா, அதே போல நினிவே பட்டணத்தாரும் அவ்வளவு மோசம். ஆண்டவரே இறங்கி வந்து அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போது என்ன அர்த்தம்னா, சோதம் கொமோரா பண்ண அதே தப்பதான் நினைவும் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவ்வளவு இரிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களையும் காப்பாற்றணுங்கிறது ஆண்டோடைய ஏக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு நபரை தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஏக்கத்தை புரிந்து அழிந்து போகிற ஜனங்களுக்காக நிற்கிறதுக்கு, நியாயம் தீர்க்காம, அவங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம, அவங்க அழிந்து போகும்படி சபிக்காம, அவங்களுக்காக பரிந்து பேசுகிற நபர்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட நபர்களா இருப்போம். யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம். அவன் செஞ்ச தப்புக்கு தான் அவன் அனுபவிக்கிறான்னு யாரையும் சொல்ல வேண்டாம். அவர் தேவன் சொல்லுகிறார், நான் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை அப்படிங்கிறார். எனவே இன்னைக்கு நிறைய பேர் சாகிறதுக்கு காரணம், வசனம் சொல்லுகிறேன், ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு ஞானம் இல்லை, நிறைய பேருக்கு வாழ தெரியல, அதனால மடிந்து போகிறார்கள். இன்னைக்கு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க, என் கண்ணுக்கு முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என் கண்ணுக்கு முன்னாடி நான் கஷ்டப்படுகிற ஆத்மாவுக்கு நான் ஆறுதலா இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபமாவது பண்ணுங்க. ஒருவேளை அவங்கள உங்களால வழி நடத்த முடியல, உங்களுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. சாதாரண ஜெபம் கிடையாது, பேருக்கான ஜெபம் கிடையாது, ஒரு உத்தரவாதத்தோட ஒரு ஜெபம். யூதா பண்ணினது போல, அவனை கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படி நம்ம ஜெபம் பண்ணோம். கண்டிப்பா அந்த ஜனங்கள் எனக்கு வேணும், கண்டிப்பா இவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி திரளான ஜனங்களை அவர் தம்மண்டைக்கு சேர்த்துக் கொள்வார். யூதாவை போல தன் குடும்பத்துக்காக முதல்ல நான் சொல்ல விரும்புற விஷயம், மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஓகே, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக உத்தரவாதம் எடுங்க. எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறோம், தப்பு கிடையாது. எல்லா தேசத்துக்காக, உலகத்துக்காக, எல்லாத்துக்காக ஜெபிங்க. ஆனா உத்தரவாதத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக ஒரு உத்தரவாதம் எடுங்க. என்றால் அதுக்கு எங்கேயோ இருக்கிற ஆத்மாக்களை விட உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆத்மாவுக்கு நீங்க தான் பொறுப்பு. எனவே உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க முழு பொறுப்பா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மோசையை போல, ஒரு ஆபிரகாமை போல ஒரு தேசத்திற்கே ஒரு பெரிய தலைவனாக வைப்பார். இந்த மாதிரியான ஒரு இருதயத்தை நீங்க உங்களுக்கு வளர்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை அப்படியே மறந்து விடாதபடிக்கு தயவு செய்து உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இப்பவே கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய நபர்களை உங்களுக்கு நிறுத்தியிருப்பார். இவங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பார். அந்த ஜனங்களுடைய பெயர்களை எழுதி வைத்து தயவு செய்து தினமும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரையும் நம்ம விட்டுறக்கூடாது, யாரையும் நம்ம விட்டுறக்கூடாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி அப்பா. இடத்துல யாரெல்லாம் மனதுல யாரையோ வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அவங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறதுக்கான கிருபை கொடுங்க சப்பா. ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது ஆண்டவரே, ஒருத்தரை கூட நாங்கள் இழந்து போகக்கூடாதப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த ஒரு வைராக்கியம் வரட்டும் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே யாராவது ஒருத்தர் ஜெபத்திற்காக ஒரு தேவையோடு இருப்பார்கள் என்றால், தேவரே நாங்கள் முதலால அங்க போய் நிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க கண்கள்ல நாங்க பாக்குறவங்களுக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. யாரையும் நாங்கள் இழந்து போகிறதுக்கு நாங்கள் விரும்பக்கூடாது சப்பா. நாங்கள் ஈஸியா எதையுமே தாண்டி போகக்கூடாது ஆண்டவரே. கண்டும் காணாமல் நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க, உங்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள்,
யாரா இருந்தாலும் இந்த தேவன் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் திறப்பில் நிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. வருகிற வந்திருக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தர் மேல உடைய இரக்கம் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தன் குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு அந்த உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறதுக்கான கிருபையை, திறப்பில நிக்கிறதுக்கான பலனை கொடுங்க சப்பா. ஆண்டவரே, மீட்டெடுக்கிறதுக்கான கிருபையை கொடுங்க. எப்படி யோசேப்பு மூலமாய் இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதோ, எப்படி யூதாவின் மூலமாய் பென்யமின் காப்பாற்றப்பட்டார், அதே போல எங்கள் குடும்பத்தின் நபர்களுக்காக இவர்கள் ஒரு யோசேப்பாக, ஒரு யூதாவாக, ஒரு மோசையாக, ஆபிரகாமாக திறப்பில நின்று ஜெபிக்கட்டும் ஆண்டவர். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம நாளைக்கு 9 o'clock மீட் பண்ணலாம். சொல்லப்பட்ட செய்தியை அப்படியே மனதில் வைத்து இப்பவே ஆரம்பிங்க. இப்பவே ஆண்டவர் ஏவுவார் என்றால் இன்னைக்கு இரவே நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கிறது. எனக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளைக்கும் நைட்டு 9 o'clock நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கூட நீங்க டெக்ஸ்ட்ல போடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நாங்களும் கண்டிப்பா வந்த ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமே ஆண்டவர் கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார்.